வணக்கம். ஒரு ஆங்கில நாளேடு திருக்குறள் சார்ந்து என்கிட்ட வீடியோ கேட்டப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா திருக்குறளையும் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு சேர்க்க இப்படிப்பட்ட வீடியோக்களை தயாரித்து வெளியிடுறது பாராட்டுக்குரியது. அதுக்கு முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆசிரியர் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயன் வள்ளுவரை திராவிட இயக்கம் ஏன் தூக்கி பிடிச்சிச்சு என்றால், சாதி மதம்னு எந்தவித அடையாளமும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் படித்து பின்பற்ற மாதிரியான கருத்துக்களை வழங்குது திருக்குறள். தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க யார் படித்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் 1330 குறள் மூலமாக மிக எளிமையாக 2 வரிகளில் ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதில் எனக்கு மிகவும் பிடித்த குறள், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. 68வது குறள் இது. இந்த குறளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதியிருக்கக்கூடிய உரை, பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமே அன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அகமகிழ்ச்சி தருவதாகும்னு எழுதியிருக்கிறார். நான் பேசுவதை கவனிக்கின்ற உங்களில் பலரும் பெற்றோராக இருப்பீர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு கம்ப்யூட்டர், தகவல் தொழில்நுட்பம் இவையெல்லாம் தெரியாது. இன்றைக்கு சிறு குழந்தை கூட கைபேசியில் திறம்பட செயல்படுகிறது. இதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மைக்குரிய வகையை பயன்படுத்தினால் நம்மை விட நம் பிள்ளைகள் அறிவானவர்களாக இருப்பார்கள். கல்வி அறிவையும் அறிவியல் வளர்ச்சியும் நல்ல முறையில் பயன்படுத்தும் போது அது மகிழ்ச்சியை மட்டுமின்றி வளர்ச்சியும் தருகிறது. பிள்ளைகள் அப்படி வளர வேண்டுமென்றால் பெற்றோர் அவர்கள் மீது கவனம் செலுத்தி நெறிப்படுத்தி நல்லறிவை கிடைக்கின்ற வகையில் வளர்த்திட வேண்டும். பெற்றோருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை வள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறார். உலக பொதுமறையாம் திருக்குறளில் ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறபடி, உங்கள் வீட்டிலும் எங்கள் வீட்டிலும் எல்லோர் வீட்டிலும் அடுத்து வரும் தலைமுறையை நம்மை விட அறிவாற்றல் மிக்கவர்களாக, அன்பு மிக்கவர்களாக, பண்பு மிக்கவர்களாக வளர்த்தெடுப்போம். உலகத்தை வளர வைப்போம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.